ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் சுவையான வஞ்சரம் மீன் வறுவல் மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நல்ல பெரிய வஞ்சர மீனாக 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகும் சீரகமும் சம அளவில் எடுத்து அரைச்ச மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் உதிராமல் இருக்கிறதுக்கு. அது ரவை. இந்த ரவையை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதால மசாலா உதிராமல் இருக்கும், மீனில் நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு. இதோட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறதாலையும் மசாலா உதிராமல் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலா நல்லா திக்காக இருக்கணும். நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்தாலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் மசாலா. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ண போகிறோம். 5 ஃபிஷ் பீசஸ் இருக்கிறதால 5 கூட நம்ம இதை பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். 5 பால்ஸாக பிரித்து எடுத்துகிட்டு அப்ளை பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 சைட்லேயும் நல்லா மசாலாவை இதை போல் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 5 பீசஸ்லேயும் மசாலாவை தடவி ஒரு 1 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணுறோம். 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் ஒட்டினதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கல்ல ஒரு 3 பீஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ண முடியும். ஸோ இந்த எண்ணெய் இருக்கிற சென்டர் போர்ஷனில் 3 ஃபிஷ்ஷை போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் ஒரு சைடு. 2 மினிட்ஸ்க்கு பிறகு இந்த சைட்ஸ் அப்படியே திருப்பி விடுங்க. அடுத்த சைடும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வறுத்தாச்சு. அடுத்த ஹாஃபுக்கு 3 பீஸையும் திருப்பி போட்டுட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸு இந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். 2 மினிட்ஸ்க்கு பிறகு இந்த மீன் வறுவலை அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரை பிளேட்டில் வச்சு அது மேலே வச்சிங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஆயில் எல்லாம் அதில் இறங்கிடும். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மசாலாவும் அதில் உதிரவே இல்லை. இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த மிச்ச எண்ணெயில் நாம் இன்னும் 2 பீஸையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.